நீங்கள் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே விசுவாச குறித்து எழுதப்பட்டிருக்கும். மனிதர்கள் விசுவாசத்தினால் எப்படி சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி அநேகருடைய சாட்சிகளை குறித்து எபிரேய ஆசிரியர் 11ஆம் அதிகாரத்திலே எழுதியிருப்பார். ஆபேல் தொடங்கி அப்படியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து பல மனிதர்களை குறித்து எழுதியிருப்பார். அதுல குறிப்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களை வரிசையாக எழுதியிருக்கிறதை நீங்கள் காண முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆபேல் தொடங்கி ஏனோக்கு, நோவா என்று சொல்லி அப்படியே வந்து அடுத்ததாக ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஆபிரகாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவனாக இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து ஈசாக்கு எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து யாக்கோபு எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். அதன் பிறகு யோசேப்பு, இப்படி பல இன்னும் அநேகரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், அல்லது ஏற்கனவே படித்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களை விசுவாசத்தில் சிறந்தவர்களாக எபிரேய ஆசிரியர் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் இதே மனிதர்களை நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகள் இருப்பதை குறித்து உங்களுக்கு காண முடியும். உதாரணத்திற்காக நாம் ஆபிரகாமிலிருந்து தொடங்குவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரையும் மட்டும் பார்ப்போம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆபிரகாமை ஆண்டவர் எப்பொழுது அழைக்கிறார்? 75 வயதிலே அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாக என்கிறார். இது ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லுகிற போது அங்கே உடனடியாக ஆபிரகாம் அங்கிருந்து கிளம்புவதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 4ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவன் எங்கிருந்து புறப்பட்டு போகிறான் பாருங்கள். இதற்கு முன்பதாக எந்த இடத்துல இருந்திருக்கிறான் என்பதை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் படித்து பார்ப்பா தெரியும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31 வசனம் ஆபிரகாமுடைய தகப்பனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எந்த அதிகாரத்திலே அழைக்கிறார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நீ இங்கிருந்து புறப்பட்டு போய் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி. ஆனால் நாம் அதற்கு முன்பதாக முந்தைய அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் என்ன செய்து, ஆபிரகாம் அவனுடைய அப்பா கூட்டிக் கொண்டு வருகிறார். எங்கிருந்து? ஊர் என்கிற கல்தே தேசத்திலிருந்து கானானுக்கு புறப்படுகின்றபடியாக அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் ஆரான் என்கின்ற பகுதி வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் அழைக்கும் என்பதாகவே, அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே கடவுள் அழைக்கும் என்பதாகவே அவர்கள் கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் போகிற வழியில இருந்து விட்டார்கள். அங்கே அவர்கள் அவனுடைய தகப்பன் இறந்து விடுகிறார். அடுத்து ஆபிரகாம் தான். அப்போ அதன் பிறகாகத்தான் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த உடனடியாக ஆபிரகாம் புறப்பட்டு போவதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் இங்கே ஆதியாகமத்திலே இங்கே 12ஆம் அதிகாரத்திலே அழைத்தார் அல்லவா? அதற்கு முன்பதாகவே ஒருமுறை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் அவர்கள் அந்த ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அங்கிருந்து ஆண்டவர் அழைத்ததினால் தான் அங்கிருந்து புறப்பட்டார்கள். புறப்பட்டு அந்த பாதியிலே இருந்து விட்டார்கள், முழுசாக முடிக்கவில்லை. சரி, இது வேதாகமத்தில் எங்க எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 2ஆம் வசனம். ஸ்தேவான் இந்த சம்பவத்தை எடுத்து கூறுகிறார். சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே, இந்த காரானூர் என்று சொல்லப்பட்டது அங்கே ஆதியாகமத்திலே நம் ஆரான் என்கின்ற பகுதியை ஆரான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமை ஆரான் என்கின்ற ஊரிலே ஆபிரகாம் இருக்கும்போதுதான் அழைக்கிறதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே. ஆனால் இங்கே ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார்? அங்கே ஆரான் என்கின்ற பகுதியை இருக்கும் முன்பதாகவே
மெசபொத்தோமியா நாட்டில் இருக்கும் போதே, அதாவது ஊர் என்கின்ற அந்த கல்தேர் நாட்டில் இருக்கும் போதே அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே, அந்த ஆரான் என்கின்ற பகுதியிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவன் வந்தார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் ஸ்தேவான். ஆனால் இங்கே நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது எப்படிதான் தெரியும், இங்கே ஆண்டவர் எந்த இடத்துல இருந்து அழைக்கிறார்? ஆரான்ல இருக்கின்ற போது அழைக்கிறார். அந்த அழைப்பை குறித்து தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறார். அது ஆகவே தான் உடனே அவன் கீழ்ப்படிந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் முன்பே அழைத்தார், அந்த அழைப்புக்கும் புறப்பட்டு கீழ்ப்படிந்து வந்தான். ஆனால் அதை முழுமையாக நிறைவேற்றவில்லை, பாதியிலே வந்து இருக்கிறான். ஆரான் என்கின்ற ஊர் வட்ட போது அங்கே இருந்து விட்டார்கள். அதன் பிறகு அவனுடைய அப்பா மரித்த பிறகுதான் மறுபடியும் ஆண்டவர் அழைக்கிறார். அதன் பிறகுதான் மறுபடியும் வந்து இருக்கிறார்கள். இப்போ மறுபடியும் அழைத்த போது வந்தான் அல்லவா? வந்த பின்பு கனான் தேசத்துக்கு வந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். அவன் அந்த இடத்திலே பலிபிடத்தை கட்டுகிறான். ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்து விட்டு மறுபடியும் அந்த இடத்தை விட்டு கீழ் நோக்கி போகிறான், தென் திசை நோக்கி போகிறான். மறுபடியும் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகிறான். அங்கே பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வரும்போது அந்த இடத்தை விட்டு எகிப்துக்கு போகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த தேசத்தை, கானான் என்கின்ற இடத்துக்கு வந்த போது இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆனால் கொஞ்ச நாள் இருக்க விட்டு அதே தேசத்திலே தான் கொஞ்சம் கீழ் நோக்கி வருகிறான். அந்த தேசத்திலே பஞ்சம் வரும்போது ஆண்டவர் எந்த தேசத்தை தருவேன் என்று சொன்னாரோ அந்த தேசத்தை விட்டு எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போகும்போது அவனுக்கு ஒரு சிக்கல். எகிப்திலே உள்ளவர்கள் கெட்டவர்கள் என்று அவனுக்கு முன்பே தெரியும். அதாவது ஆபிரகாமுடைய பார்வையிலே அவர்கள் கெட்டவர்கள். அங்கே போனால் அவர்கள் கொடியவர்கள் என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்திருந்தான். தெரிந்தும் அங்கே போகிறான். ஏன்? அங்கே போனால்தான் செழிப்பாக இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையிலே அங்கே போகிறார். ஆண்டவர் சொன்ன இடம் இது கானான், இந்த தேசத்திலே தான் உனக்கு தருவேன், இதைத்தான் உனக்கு சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அங்கே ஒரு பஞ்சம் வந்த உடனடியாக ஆண்டவர் இந்த இடத்துல சொன்ன பிறகும் அதை மீறி எங்கே போகிறான்? எகிப்துக்கு போகிறான். எகிப்திலே போகும்போது அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு தெரியும், இவன் என்னுடைய மனைவி அழகுள்ளவள், இவளை இந்த நாடு இங்கு உள்ளவர்கள் பொல்லாதவர்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ள வாய்ப்புண்டு என்று தெரிந்தும் அங்கே போகாமல் தவிர்த்திருக்க முடியும். ஆண்டவர் இந்த இடத்துல தானே சொல்லியிருக்காரு. சரி, பஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவர் போஷிப்பார் என்று சொல்லி இருந்திருக்க முடியும். ஆனால் மீறி எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போய் அங்கே சகோதரி என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். எகிப்து ராஜா பார்வோன் அவளை எடுத்துக்கொள்ளுகிறாள். பதிலுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட பொன், கேளிக்கை, ஆடு மாடுகள் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? ஆபிரகாமோடு பேசவில்லை, மாறாக பார்வோனுக்கு வாதைகளை அறிவித்து பார்வோனுக்கு உணர்த்து வைக்கிறார் ஆபிரகாம் செய்த தவறு என்று சொல்லி. ஆகவே இப்பொழுது பார்வோன் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறான், நீ இப்படி செய்தா என்று சொல்லி. பார்வோன் கடைசியாக சொல்லுங்க, நீ இந்த இடத்தை விட்டு போயிடு என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம், இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்ன, இந்த இடத்துல இருக்காத, நீ போயிடு என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நேரடியாக பேசவில்லை. ஆண்டவர் ஆரம்பத்திலே பேசினார், இந்த இடத்தை தான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி. அதன் பிறகு அவன் எகிப்துக்கு போன பிறகு ஆண்டவர் பேசவில்லை. மாறாக பார்வோனுக்கு பிரச்சனை கொடுத்து பார்வோனை வைத்துதான் பேசுகிறார். இப்பொழுது இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்வது ஆண்டவர் நேரடியாக பேசவில்லை, மாறாக பார்வோன் பேசுகிறார். அதை தொடர்ந்து திருப்பி அந்த ஆபிரகாம் அந்த இடத்துக்கு வந்த பின்பதாகத்தான் மறுபடியும் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிறார். நீங்கள் அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் தெரியும். ஆண்டவர் வைத்த ஆரம்பத்திலே இந்த இடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்ன இடத்திலே ஆண்டவரை பலி செலுத்துவான். அதை தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவான். அதாவது அதுவும் கானான் தேசத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான். அங்கேயும் ஆண்டவருக்கு பலி செலுத்துவான். அதை தொடர்ந்து அவன் கிழக்கு தெற்கு நோக்கி வருவான், எகிப்துக்கு போவான், அங்கெல்லாம் பலி செலுத்த மாட்டான். அது தொடர்ந்து எப்பொழுது திரும்பி மறுபடியும் ஆண்டவர் வைத்த அந்த முதல் இடத்திற்கு வருவானோ, ஆண்டவர் இதுதான் உனக்கு நான் தருவேன் என்று சொன்னான் அல்லவா, அந்த தேசம். பார்வனுடைய பேச்சை கேட்டு திரும்பி போவான், மேல் நோக்கி போவான். கீழ் நோக்கி வந்தவன் திருப்பி மேல் நோக்கி போவான். போய் ஆரம்பத்திலே ஆண்டவர் வைத்த இடத்துக்கு போன பிறகுதான் மறுபடியும் ஆண்டவரை ஆண்டவருக்கு பலி செலுத்துவான் என்று சொல்லி அப்புறம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கின ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இடைப்பட்ட காலத்திலே அவன் எங்க இருந்தான்? ஆண்டவரை விட்டு போனான், பின்வாங்கித்தான் போனான். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
நாம் எபிரேயர் புஸ்தகத்திலே பார்க்கும்போது அவர்கள் விசுவாசத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் புஸ்தகத்தை படிக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வித பிரச்சனைகள் இருக்கிறதை நாம் காண முடியும். இதற்கு தொடர்ந்து மறுபடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனையை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், அதை அவன் விசுவாசிக்கிறான், ஆண்டவர் அதை நீதியாக எண்ணினார். ஆனால் சாராளுடைய பேச்சை கேட்டு என்ன செய்கிறான்? ஆகாரை இணைந்து இஸ்மவேல் பெற்றெடுக்கிறான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, சாராளுக்கு பிறக்கும் பிள்ளைதான், பிள்ளை மூலமாகத்தான் சந்ததி என்று சொல்லுகிறார். அதன் பிறகு மறுபடியும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கேயும் போய் சொல்லுகிறான். இப்படித்தான் போகிறது. ஒரு ஏற்றம் இறக்க உள்ள ஒரு வாழ்க்கையாகத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை போகிறது. இதே வாழ்க்கை, இதே காரியத்தை நீங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். ஈசாக்கும் என்ன, ஈசாக்கு ஆபிரகாமால் வளர்க்கப்படுகிறான். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துகின்ற போது அங்கே நடக்கக்கூடிய காரியத்தை, அற்புதத்தை ஈசாக்கு நேரடியாக கண்கூடாக பார்க்கிறான். பலி செலுத்தும்படியாக போகும் ஆண்டவர் அவரை தடுத்து நிறுத்தி, இல்லை பலி செலுத்தாதே, நீ கீழ்ப்படுகிறவன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது ஈசாக்கு கூடவே இருக்கிறான். என்னது பிரச்சனை வரும், அவன் பயந்து அவனும் ஆபிரகாம் சொன்னது போல போய் சொல்லுகிறான், இவள் என்னுடைய சகோதரி என்று சொல்லி தன்னுடைய மனைவியை சொல்லுகிறான். அவர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்ததாக யாக்கோபுடைய வாழ்க்கைக்கு வருவோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை அவன் பிறக்கிறான். யாக்கோபு என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் புதிய காலை பிடிக்கிறவன். அவன் பிறக்கும் போதே ஏசாவுடைய காலை பிடித்துக் கொண்டுதான் பிறக்கிறான். ஆகவே காலை பிடிக்கிறவன் என்றே பெயரையும் வைத்து விட்டார்கள், யாக்கோபு என்று சொல்லி. அப்போ அதன் பிறகு வளர்கிறான். அவன் என்னது, எல்லாவற்றையும் என்னது ஏமாற்றி பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். சகோதரனை ஏமாற்றுகிறான். தாயுடைய பேச்சை கேட்டு அப்பாவிடத்திலே போய் நான் தான் அண்ணன் என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். இப்படித்தான் யாக்கோபு காணப்படுகிறான். அங்கே இருந்து ஏசாவுக்கு பயந்து மாமனார் வீட்டுக்கு ஓடி போகக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவரிடத்திலே பொருத்தனை பண்ணுகிறான் அல்லது பேசுகிறான். ஆண்டவரே, நீங்க இந்த இடத்துக்கு என்ன மறுபடியும் கூட்டிக் கொண்டு வந்தால், பத்திரமாக கூட்டிக் கொண்டு வந்தால் நான் உங்களுக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்றெல்லாம் பல காரியங்களை அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி இருக்கிறது யாக்கோபுடைய வாழ்க்கை. அப்போ இந்த இப்படிப்பட்டவர்களைத்தான் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார், இவர்கள் விசுவாசத்திலே சிறந்தவர்கள், விசுவாசத்தினாலே இவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் எப்படி இருக்கிறது, ஒரு பெரிய ஏற்ற இறக்கமாக காணப்படுகிறது. அப்போ என்ன, ஏன் ஆண்டவர் அங்கே அப்ப இதை குறித்து எபிரேய ஆசிரியர் இப்படி அவர்கள் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள் என்று எழுத வேண்டும்? ஆண்டவர் ஒரு மனிதனுடைய இப்படி ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை வைத்து ஆண்டவர் தீர்ப்பிடுகிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய முடிவை பார்க்கிறார். எப்படி தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறதில்லை, அவர் எப்படி முடிக்கிறான் என்கிறதை பார்க்கிறார். அல்லது ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான மனிதனை அழைக்கவில்லை, மாறாக எப்படிப்பட்ட ஒரு மனிதனை அழைத்தாலும் அவனை பரிபூர்ணமாக்குகிறவராக இருக்கிறார். அப்படி பரிபூர்ணமாக்கின பின்பதாக அந்த பரிபூர்ணமாக்கப்பட்டவனாகத்தான் கடவுள் பார்க்கிறார். பழசை எல்லாம் ஆண்டவர் மறந்து விடுகிறார். அதாவது ஒரு இயேசு கிறிஸ்துவை தான் சொன்னார், நான் பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் வந்தேன். இந்த பூமியிலே ஒரு நல்லவர்கள் என்று சொல்லி அன்றைக்கு வாழ்ந்த மதவாதிகள் இருந்தார்கள், நாங்கள் மிக மிக நல்லவர்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்டவர்களுக்கு என்னது வைத்தியம் தேவையில்லை, நீதிமான்களை அல்ல. நீதிமான்களை ரட்சிப்பதற்கு நீதிமான்கள் காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஏற்கனவே ஒரு காப்பாற்றப்பட அவசியம் இல்லாத ஒரு இடத்திலே தான் இருக்கிறார்கள். ஆகவே பாவிகளே மனம் திரும்புவதற்காக அல்லது பாவிகளை ரட்சிப்பதற்காக நான் வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே ஒரு மனிதன் பூர்ண நிலைமையில இருக்கிறான் என்று சொன்னால் அவனை மறுபடியும் என்னது அழைத்துக் கொண்டு வந்து பூர்ணராக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சாதாரணமான மனிதர்களை, எல்லா மனிதர்களைப் போல குறைபாடுகள் உள்ள மனிதர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை பூரணமாக்குகிறார். இதுதான் நாம் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆபிரகாம்
எப்படி ஆரம்பித்தார் என்பதல்ல, எப்படி முடிக்கிறார் என்பதுதான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர் முடிக்கும் போது, அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த பலி செலுத்துகின்ற போது எந்த அளவிற்கு அவருடைய விசுவாசம் இருந்திருந்தால் மகனை பலி விடு என்று சொல்லும் போது பலியிட்ட முடியும். அதுதான் இங்க எபிரேய ஆசிரியர் அங்கு குறிப்பிடுகிறார். ஆபிரகாம் பல்வேறு முறை தவறுகிறார், விழுகிறார், ஆண்டவர் அவருக்கு வார்னிங் கொடுக்கிறார். ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அழைத்து இந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லும் போது அதை மீறி எகிப்துக்கு போகிறார். அங்கே பஞ்சம் இருக்கிறது, செழிப்புக்காக எகிப்துக்கு போகிறார். அங்கே தன்னுடைய மனைவியை பார்வோன் கொண்டு போனான் என்று தெரிந்த பிறகும் அவன் உண்மையை சொல்லவில்லை. இல்லை இல்லை, அவன் சகோதரி அல்ல, மனுடைய மனைவி என்று சொல்லவில்லை. மாறாக மனைவிக்கு பதிலாக ஆடு மாடுகள் ஒட்டங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட செல்வங்கள் கிடைத்தது. அதை வைத்துக் கொண்டிருக்கிறான். எதுவரைக்கும்? பார்வோன் வந்து திருப்பி அவனை அனுப்புகிற வரைக்கும். பார்வோன் வந்து பேசுகிறான். பார்வோன் வந்து நீ உன்னுடைய மனைவியை கூட்டிட்டு இங்க இருக்காத, போயிடு என்று சொல்லுகிறான். அது அப்போ அவன் போகிறான். அப்போ அந்த இடத்திலும் என்னது, பார்வோனுடைய பேச்சை கேட்டு திருந்துகிறான். ஒரு திருத்தம் இருக்கிறது. தவறு செய்யும் போது தவறுதான். ஆனால் ஒரு முறை உணர்த்து வைக்கப்படும் போது அங்கே திருந்தக்கூடிய மனநிலை அங்கே ஆபிரகாம் இருக்கிறது. அது தொடர்ந்து பல முறை அவர் தவறு செய்கிறார். இருந்தாலும் அதை ஒரு விதமான உணர்த்துதல் வரும்போது அந்த தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, இல்லை இல்லை இதுதான் இது சரி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வளரக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. இதுதான் விசுவாசம். ஆகவே தான் ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டவர் இங்கே நற்சாட்சி கொடுக்கிறார். தன்னுடைய சுய முயற்சினால் அல்ல, தேவனை விசுவாசிக்கிற செயல். தேவனை விசுவாசிக்கிற செயல் மனிதனை என்ன செய்யும்? மனிதர்கள் இயல்பாகவே தவறக்கூடியவர்கள். ஆனால் தேவனற்றவர்கள் அந்த தவறுகளை நியாயப்படுத்துவார்கள், அல்லது சுயமுயற்சியினாலே நாங்கள் தவறற்றவர்கள், நாங்கள் பெர்ஃபெக்டானவர்கள் என்று சொல்லி தங்களை ஏமாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், உண்மையிலே தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், தேவனை மேல் விசுவாசம் கொண்டதனால் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று வாழ்வார்கள். அதிலே தவறுதல் ஏற்படும் போது, அது உணர்த்து வைக்கப்படும் போது, அது தவறு ஒத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக எப்படி சரி செய்வது, எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவது, எப்படி வளர்வது, நாம் எப்படி இது மேல் நோக்கி வளர்வது என்று சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போவார்கள். இதுதான் விசுவாசியினுடைய வாழ்க்கையாக இருக்கு. இதுதான் நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும், ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்க முடியும், யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். யாக்கோபு இப்படியெல்லாம் தன்னுடைய வீட்டை விட்டு, அண்ணனை விட்டு, எல்லாம் விட்டு கிளம்புகிறான் மாமனார் வீட்டுக்கு. மாமனார் வீட்டுக்கு போகும்போது என்ன செய்து கொண்டு போகிறான்? ஆண்டவர் இடத்திலே, நீர் என்னை மறுபடியும் இந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தால் நான் இந்த இடத்திலே இதை உமக்கு கோவிலாக்குவேன் என்பதான் இந்த தூணை நிறுத்தி அங்கே பொருத்தனை பண்ணுகிறான். உமக்கு தசமபாகம் எல்லாம் தருவேன் என்று சொல்லி அதன் பிறகாக அங்கே போகிறான். அங்கே போய் 20 வருடம் அங்கே உழைக்கிறான். உழைத்து விட்டு ஏகப்பட்ட ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வருகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு தெரிகிறது, நான் செய்கிறது நான் சரி, நான் எனக்கு என்னிடத்தில் ஒரு வெறுமை இருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு அவனுக்குள்ளாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் சாதித்து விட்டேன் என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ளாக இல்லை. நான் என்னுடைய குடும்பத்தை விட்டு வந்து விட்டேன், என்னுடைய அண்ணனை எல்லாம் விட்டு வந்து விட்டேன், நான் இப்பொழுது பெரிய ஆளாக மாறிவிட்டேன், நான் எல்லாவற்றையும் சாதித்து விட்டேன் என்கின்ற எண்ணம் அவனுக்கு துளியளவும் இல்லை. மாறாக அவனுக்குள்ளாக ஒரு வெறுமை இருந்தது. இன்றைக்கு இந்த யாக்கோபுடைய பேச்சை வைத்து அதே விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் என்று சிலர் சொல்வார்கள். எது என்று சொன்னால், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு பேசுகிறான். 9ஆம் வசனத்திலே பேசுகிறான். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கும் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இடத்தாக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தயவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்தனால நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவனானேன் என்று சொல்லுகிறான். அப்போ இதை வைத்து ஆபிரகாம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தான், இதை போல உங்களுக்கு 2 பரிவாரம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார். காரணம்
யாக்கோபு மாமனாருடைய வீட்டை விட்டு திரும்பி வரும்போது ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிறது. ஏசாவுக்கு பயந்து அதை 2 கூட்டமாக பிரிக்கிறார். இப்பொழுது 2 கூட்டங்கள் இருக்கிறது. 2 கூட்டம் ஜனங்கள், ஆடு மாடுகள் எல்லாம் இரண்டாக பிரித்து வைக்கிறார். ஆகவேதான் 2 பரிவாரம் என்று சொன்னால் கூட்டங்கள். 2 கூட்டம் இருக்கிற இந்த அளவுக்கு நான் பெரியவன், நான் இது ஒரு ஆசீர்வாதம் என்பதாக சொல்லுங்க. இல்லை, இங்கே யாக்கோபு இதை வைத்து சந்தோஷமாக இல்லை. இவ்வளவு எல்லாம் இருக்கிறது, ஆகவே எனக்கு மிக மகிழ்ச்சி, இதான் என்னுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி அதிலே கர்வம் கொள்ள, நான் இவ்வளவு எல்லாம் சம்பாதித்து விட்டேன் என்று சொல்லி அதிலே பெருமை பாராட்டுகிற விதமாக இந்த பகுதியை யாக்கோபு சொல்லவில்லை. மாறாக யாக்கோபு இதை எப்படி சொல்லுகிறான்? இதெல்லாம் இருக்கிறது, ஆனாலும் என்னது, பயந்து இருக்கிறேன், என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் வருவான் என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் அங்கே பயத்தோடு காணப்படுகிறான். மட்டுமல்ல, இவன் இவ்வளவு பொருட்கள் சம்பாதித்திருக்கிறான் அல்லவா, இதையெல்லாம் அவன் ஒரு ஆசீர்வாதமாக எண்ணவே கிடையாது. இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி யாக்கோபு எண்ணவே இல்லை. இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதத்தின் உச்சம் என்று சொல்லி எல்லாம் யாக்கோபு கருதவில்லை. எப்படி தெரியும்? அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அங்கே ஒரு புருஷன் யாக்கோபை சந்திக்கிறார். அப்படி புருஷனை சந்திக்கும் போது அவனுடைய விடியும் அளவும் இங்கே யாக்கோபு போராடுகிறவராக காணப்படுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். இப்ப பாருங்கள், ஏற்கனவே அதே அதிகாரத்திலே யாக்கோபு என்ன பேசுகிறான்? எனக்கு எல்லாம் இருக்கிறது, பொறும் கையுமாய் போனேன், இப்பொழுது 2 பரிவாரம் கூட நானே மாறினேன் என்று சொல்லுகிறான். அதுதான் ஆசீர்வாதமாக யாக்கோபு கருதி இருந்தால் இப்பொழுது இந்த புருஷனிடத்துல என்ன கேட்டிருக்க வேண்டியதில்லை, என்னை மறுபடியும் ஆசீர்வதியும் என்று கேட்டிருக்க வேண்டிய, அதான் ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ மறுபடியும் என்ன கேட்கிறான்? என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி போராடுகிறான். போராடுகிறோம் என்று சொல்லும் போது இங்கே ரெஸ்லிங் பண்ணான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அது எப்படி, என்ன விதமான போராட்டம் என்று சொன்னால், கடவுளோடு போராடினால், தூதனோடு போராடினான் என்று சொன்னால் எப்படி போராடினான் என்று கேட்டால், அழுது கெஞ்சுகிறான். அவன் அழுது அவர்களை போக விடவில்லை, காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சுகிறான். அதான் அங்கே நடந்தது, அதுதான் போராட்டம். ஓசியா 12ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், யாக்கோபு எப்படி போராடினான்? அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். எப்படியாம்? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அப்போ அவன் எப்படி போராடினான் என்றால், அவன் கெஞ்சி போக விடாமல் தடுக்கிறவனாக இருந்தான். மாறாக அவன் தன்னுடைய பலத்தை காட்டி, கடவுளை காட்டில அவன் பலசாலி என்கின்ற அர்த்தத்திலே நமக்கு இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் அப்படி வாசிக்கின்றது போது படிக்க தோன்றினாலும் உண்மையிலே அவன் எப்படி அழுது கெஞ்சி போக விடவில்லை. அப்போ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி கெஞ்சுகிறான். அப்ப அதனுடைய பொருள் என்ன? அவன் இந்த உலகத்திலே சம்பாதித்த எதுவும் அவனுக்கு திருப்தி கொடுக்கவில்லை. அவனுக்கு வாழ்க்கையிலே வெறுமையாகவே இருக்கிறது. அவன் எவ்வளவோ சம்பாதித்தும் இப்பொழுது பல மடங்கு அவனுக்கு இருக்கிறது, ஆனால் அவனுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக அவனுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேண்டும், அப்பொழுதுதான் என்னால் வாழ முடியும் என்கின்ற அளவிற்கு அவன் கெஞ்சுகிறான். அப்ப கடவுளே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அழுது கெஞ்சி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. இது என்ன ஆசீர்வாதம்? மறுபடியும் பொருட்கள், செல்வங்கள் தான் ஆசீர்வாதமா? அல்ல. அங்கே அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின் அவனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் மறுபடியும் சேர்ந்தது என்றெல்லாம் பார்க்க முடியாது. பாருங்கள், அப்ப எது ஆசீர்வாதம் என்பதை நாம் பார்ப்போம். அப்போ 29ஆம் வசனம், ஆதியாகமம் 32:29. அப்பொழுது யாக்கோபு 28. அப்பொழுது அவர், அந்த புருஷன், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இனிமேல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் எனப்படும், இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். இதுதான் ஆசீர்வாதம் என்பதாக சொல்லுகிறார். என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும் போது உன்னுடைய பெயர் என்ன? யாக்கோபு என்று சொல்லுகிறான். சரி, இனிமே உன் பெயர் யாக்கோபு கிடையாது, இனிமே உன் பெயர் இஸ்ரவேல். இதுதான் ஆசீர்வாதம்.
இது இது யாக்கோபு இதைத்தான் ஆசீர்வாதம் என்று யாக்கோபு ஏற்றுக்கொண்டாரா? ஆம், ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் ஆசீர்வாதித்தால் ஒழிய போக விட மாட்டேன் என்று சொன்னவர் அதன் பிறகு போக விட்டார். அப்போ யாக்கோபு தவறு செய்தார், பல காரியங்களை செய்தார். ஆனால் ஒரு காலத்திலே உணர்வடைகிறார், எனக்கு இப்பொழுது இருக்கிற எல்லா காரியமும் இதை வைத்து நான் ஒண்ணுக்கும் பண்ண முடியாது, எனக்கு கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி உணர்வடைந்து கெஞ்சும் போது ஆண்டவர் அவனுக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிடுகிறார். இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி. மட்டுமல்ல, 35ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது. 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மறுபடியும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்ததாக மட்டுமல்ல, தேவனுடைய திட்டத்தை அவனுக்கு அறிவிக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம், இது பெயர் மாற்றம் தானே என்று நீங்கள் கேட்கலாம். இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 35:9. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு வழங்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். எது ஆசீர்வாதம்? பெயர் மாற்றம் தான் ஆசீர்வாதம். ஆம், பெயர் மாற்றம் தான் ஆசீர்வாதம். என்றால் பெயருடைய அர்த்தம் இருக்கிறது. இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடு போராடினவன் என்கின்ற அந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அது இன்னொரு விதத்திலே தேவனை போல ஆளுகிறவன் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்ல, தேவனுடைய இளவரசன் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் காலை பிடித்து இழுக்கிறவன், அது அவனுடைய பெயர் தான். அவன் காலை பிடித்து இழுத்ததால் அவனுக்கு அப்படி அப்பா அம்மா அந்த சிச்சுவேஷன் படி பெயர் வைத்தார்கள். அது ஒன்றும் தவறான பெயர் எல்லாம் கிடையாது. ஆனால் பின்னாளிலே அப்படி காலை பிடித்து இழுக்கிறவன் என்று சொன்னால் அது ஒரு கெட்ட விதமான ஒரு பெயராக மாறிவிட்டது. எப்படி? அவனுடைய செய்கைகளால் தானே. அவன் காலை பிடித்து இழுக்கிறவன் என்று சொன்னால் அது ஆனால் அவனுடைய செயல் பின்னாடி எப்படி? அது ஒரு ஏமாற்றுக்காரனாக, ஏமாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஏமாற்றுகிறவனாக இருந்தான். அவை காலை பிடித்து இழுக்கிறவன் என்று சொன்னால் ஏமாற்றுகிறவன் என்கின்ற நிலைமைக்கு அந்த பெயர் மாறி, தன்னுடைய செயலினால் அப்படி மாறிவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் அந்த பெயரை மாற்றுகிறார், இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். பெயர் மாற்றம் என்பது குணத்தை மாற்றக்கூடிய ஒரு காரியம். அப்ப உன்னுடைய குணாதிசயம் இனி காலை பிடித்து இழுத்து முன்னேறக்கூடிய அந்த குணாதிசயமாக இருக்கக்கூடாது. நீ தேவனை போன்றவன், தேவனுடைய இளவரசன், தேவனை போல் ஆளக்கூடியவன் என்கின்ற அர்த்தம் வரக்கூடிய ஒரு பெயரை அவனுக்கு வைக்கிறார். உன்னுடைய குணாதிசயம் இந்த மாதிரி மாற வேண்டும், அதுதான் அதனுடைய பொருள். எப்படி காலை பிடித்திருக்கிறவங்கிற பேரு, அது பெயரில் தப்பில்லை. ஆனால் உன்னுடைய செயல் அந்த பெயரை கெடுதலாக மாற்றிவிட்டது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். மட்டுமல்ல, ஆண்டவர் எதிர்கால திட்டத்தை குறித்து சொல்லுகிறார், எது ஆசீர்வாதம் என்று சொல்லி. ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதியின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாப்புக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனுடைய பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை வெற்றி எழுந்துள்ளே போனார். ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை யாக்கோவுக்கும் கூறுகிறார். எதிர்கால திட்டம், உன்னுடைய சந்ததி. ஏன் சந்ததி என்று வருகிறது? இயேசு கிறிஸ்து. உன்னுடைய சந்ததியினூடாக உலகமெங்கும் உலகத்துக்கே ஆசீர்வாதம். இது ஆபிரகாமுக்கு சொன்னது. எதிர்காலத்திலே இந்த சந்ததியிலிருந்து பிறக்கக்கூடிய கிறிஸ்து மூலமாக உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தேவனிடத்துல நிற்கக்கூடிய தகுதியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்கின்ற அந்த திட்டத்தை யாக்கோபுக்கும் பங்கு கொடுக்கிறார். யாக்கோபும் அந்த திட்டத்திலே உள்ள அந்த ஒருவனாக மாறுகிறான். அப்போ எது ஆசீர்வாதம் என்கிறதை யாக்கோபு உணர்ந்து கொள்ளுகிறான். ஆகவே தான் அவன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்பது, எல்லா செல்வங்களும் இருந்தும் அதிலே திருப்தி கொள்ளாமல், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று கெஞ்சக்கூடிய நிலைமையில காணப்பட்டார். அப்போ ஒரு கட்டத்திலே எப்படி ஒரு சாதாரண மனிதர்களாக தவறக்கூடிய இடத்துல இருந்தாலும் ஒரு கட்டத்திலே வரும்போது அவர்கள் அந்த விசுவாசத்தின் மூலமாக விசுவாசத்தை வளரச் செய்து ஒரு தேவனுடைய உன்னத திட்டத்திலே அங்கு பங்கெடுக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது
அவர்களை அந்த எந்த எந்த எப்படி ஆரம்பித்தார்கள், அவர்கள் விழுந்து விழுந்து போனவர்கள் தானே என்று சொல்லி பார்ப்பதில்லை. மாறாக அவன் எப்படி மாறி இருக்கிறான், விசுவாசத்தினாலே அவன் எப்படி மாறி இருக்கிறான் என்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவேதான் எபிரேயர் புத்தகத்திலே அவர்களுடைய குறைவுகளை எழுதாமல் அவர்கள் எப்படி முடித்தார்கள் என்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆகவே மனிதர்கள் எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அந்த குறைவுகளை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, தேவனால் மட்டும்தான் என்னை நிறைவாக்க முடியும், ஆகவே தேவனை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக. இங்கே எப்படி யாக்கோபு தேவனை சார்ந்து கொண்டான். ஆண்டவர், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு எல்லாம் இருக்கிறது என்கிறது ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி கேட்டானோ, எதை அவன் ஆசீர்வாதமாக கருதினானோ, அதை போல நாமும் தேவனை சார்ந்து தேவன் மூலமாகத்தான் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை அடைய முடியும் என்கின்ற உண்மை அறிந்து அவரை விசுவாசிக்கும் போது நாம் தேவனுக்கு நேராக வழிநடத்தப்படுவோம். தேவனை போல மாறக்கூடிய அந்த அந்த பூர்ண புருஷர் என்கின்ற நிலைமைக்கு நேராக செல்ல முடியும். இங்கே இந்த யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பதாக அவனுடைய உடல் அல்லது உலக ரீதியிலான பிரச்சனைகள் ஏதாகிலும் பெரிய உன்னத நிலைமைக்கு ஏதாகிலும் போனதா என்று கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்த பிறகு, அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீ இஸ்ரவேல் என்கிறதா ஆண்டவர் அவனை கொடுத்த ஆசீர்வாதம். அதன் பிறகு அவன் எப்படி நடந்தான் தெரியுமா? அதற்கு முன்பதாக, இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பதாக நன்றாக நடந்தவன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றம் என்பதாக நொண்டி நொண்டி நடந்தான். ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரத்திலே அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார், அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிட்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 31ஆம் வசனம், அவன் பெனியேலே கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று, அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறது. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாக நல்லபடியாக நடந்தவன் ஆசீர்வாதம் பெற்ற பின்பதாக நொண்டு நொண்டு நடக்கிறான். இன்றைக்கு இருக்கின்ற சோகால்டு கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன நினைப்பார்கள்? இது சாபம் என்று நினைப்பார்கள். கொஞ்சம் முன்னாடி நல்லா இருந்தா இப்போ இப்படி ஆயிருக்கே, இது என்னது? ஆசீர்வாதம் அல்ல, இது சாபம். உண்மையில அங்கே என்ன நடந்தது? ஆசீர்வாதம். காரணம், தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிறதற்கும் இந்த உலகம் ரீதியிலான நமக்கு வருகின்ற மாறுபாடுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதன் பின்பதாக அடுத்து சம்பவிக்கக்கூடிய 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு நடக்கிறது. அவனுடைய மகளை இன்னொரு ஊரார் கெடுத்து போடுகிறார்கள். அது நிமித்தம் 2 ஊராருக்கு பிரச்சனை. இவனுடைய பிள்ளைகள் போய் அந்த ஊரில் மக்களை எல்லாம் கொன்று போடுகிறார்கள். யாக்கோபுக்கு சஞ்சலம் வருகிறது, குடும்பத்திலே பிரச்சனைகள் தான் வருகிறது. அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆகவே உலகத்திலே எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்ல முடிகிறதா? இல்லை. அதன் பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவனுடைய மகன் கடைசி யாக்கோபு யோசேப்பை என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய வீட்டு பிள்ளைகளை தள்ளி கிணற்றிலே தள்ளி அடுத்த பின்பாக விற்று போடுகிறார்கள். தகப்பனிடத்துல அவன் செத்து போனான் என்று சொல்லுகிறார்கள். அப்ப யாக்கோபை பொறுத்த வரைக்கும் அவன் என்னது? யோசேப்பை சந்திக்கிற வரைக்கும் தன்னுடைய யோசேப்பை செத்து போனவன் தான். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அது இழப்பு தான். அதன் பிறகு பாருங்கள், அவன் இருந்த பகுதியிலே பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்ததனால் அவன் எங்க போகிறான்? எகிப்துக்கு யோசேப்பின் இடத்துல போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்பத்திலே பிரச்சனை வராது, பஞ்சம் வராது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை. இங்க யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான். 2 முறை, அதாவது ஒரே ஆசீர்வாதத்தை 2 முறை கடவுள் உறுதிப்படுத்துகிறார். இவன் போராடும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு ஒரு அதிகாரம் விட்டு நாம் மறுபடியும் பார்த்தோம், அங்கேயும் ஆண்டவர் மறுபடியும் அவனை சந்தித்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆசீர்வாதத்தினுடைய குடும்ப வாழ்க்கையில பார்த்தால் அதன் பிறகு எல்லாம் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை, அங்கே பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருந்தான். அவனை குறித்து எபிரேய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? இப்படி அவன் விசுவாசத்தினாலே யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கோலிலே சாய்ந்து கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ
இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அவன் தேவனை விசுவாசிக்கிறதை விட்டுவிடவில்லை, தேவனை பிடித்துக் கொள்ளுகிறவனாக இருந்தான். அப்போ அதை போலத்தான் ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதன் எப்பொழுது தேவனிடத்திலே இப்பொழுது யாக்கோபு தேவனிடத்திலே வந்து என்னை ஆசீர்வதித்தாருடைய போகவிடன் என்று சொன்னதை போல, இன்றைக்கு ஒரு மனிதன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுது அந்த நிமிடமே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறான். என்ன ஆசீர்வாதம்? யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாம் தேவனுடைய பிள்ளை. இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவத்திலே வருவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் முன்பதாக தேவனற்றவர்கள், இருளின் பிள்ளைகள், இப்படி அந்தகாரத்தில் இருந்தோம், இப்படி பல பேர்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவத்திலே வந்த உடனே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளை என்கின்ற பெயர் கிடைக்கிறது. எப்படி யாக்கோபுக்கு இஸ்ரவேல், தேவனுடைய இளவரசன், தேவனை போல ஆளுகிறவன் என்கின்ற அர்த்தமுடைய பெயர் கிடைத்ததோ, அதே போல நமக்கு தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஒரு பெயர் அல்லது ஒரு பொசிஷன் கிடைக்கிறது. இது ஆசீர்வாதம். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவிலே வந்த உடனடியாக கிடைக்கிறது. எபேசியர் 1:3 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் அல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். இது யாருக்கு எழுதுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகள் ஆனவர்களுக்கு எழுதுகிறார். ஆகவே அப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ அதே விதமாக இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நாம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கின்ற உண்மையை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அறியாததினால்தான் இன்றைக்கு அநேக கள்ளப்போதர்கள் புகுந்து உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி புதுசாக ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய நிலைமைக்கு மக்கள் செல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று என்னவென்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அவருடைய பிள்ளைகள் ஆனவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே நான் இனி புதுசாக ஒரு ஆசீர்வாதம் அல்ல, நாம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் வருது? ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபுக்கு அதன் பின்பது பிரச்சனை வரலையா? அவன் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பதாக தான் அவனுக்கு பிரச்சனை இருந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே வரவில்லையா? இல்லை, வந்தது, நாம் பார்த்தோமே. அப்போ இந்த உலகில் நாம் மனிதர்களாக இருக்கும்போது இந்த பாவத்தால் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்திலே வாழும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். இன்னும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை இந்த உலகம் மேலும் பகைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை மனுஷனுக்கு நேரிடும். மனுஷன் என்றாலே இந்த பூமி பாவத்தால் கரைபட்டிருக்கிறபடியால் எல்லா மனிதர்களும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிற, பாவ சிந்தனை விட்டிருக்கிறபடியால் இங்கே பொறாமை, பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் காணப்படும். ஒரு மனிதன், ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் மனிதர்கள் அதிக அளவு செல்வத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னா பெரும்பகுதி மக்கள் அங்க என்னது வறுமையிலே இருக்க வேண்டியது இயல்புதான். இது இந்த பூமியிலே பூமி பாவத்தினால் அடைந்திருக்கிற சாபம். இது மனிதர்களுக்கு இருக்கின்ற பொதுவான ஒரு பிரச்சனை. இது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இது திடீரென்று மாறுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பின்பதாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நிமித்தம் மேலும் துன்பங்கள் வரும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் அநேக துன்பங்களினூடாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் புத்தி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் இந்த உலகத்தார் அல்லாதபடியால், நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள் ஆகிறபடியால் இந்த உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லுகிறார்.
அப்போ நாம் ஆசீர்வாதத்தை இந்த உலக அடிப்படையிலே, இந்த உலகத்திலே பிரச்சனைகள் வருகிறது வரல என்கிற அடிப்படையில் நாம் தீர்மானிப்போம் என்று சொன்னால் நாம் சரியாக இடத்திலே இல்லை என்ற அர்த்தம். ஆகவே நாம் நம்முடைய விசுவாசத்திலே சரியாக இருக்க வேண்டும் என்றால், விசுவாசத்திலே நற்சாட்சி பெற வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட போது என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கின்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என்னால் சில காரியங்களை ஜெயிக்க முடியும், நான் விழுகிறேனே தவறுகிறேனே அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் தவறுகிறீர்கள் விழுகிறீர்கள் என்கின்ற இந்த எண்ணம் உணர்வு இருக்கிறது என்றாலே நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்கள் என்று பொருள். காரணம் தேவனற்றவர்களுக்கு அந்த உணர்வு வருவதில்லை. எல்லாம் அதான் சொன்னேன், எபிரேயர் புத்தகத்திலே எவ்வளவு பெரிய விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள் என்று காண்பிக்கப்பட்டாலும் அவர்கள் என்னது தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பும் சரி அழைக்கப்பட்ட பின்பும் சரி அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான குறைபாடுகள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதை ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக கூட, இன்னும் சொல்ல போனால் கடவுளை அறியாத பார்வன் மூலமாக கூட ஆண்டவர் தேவைப்பட்டால் உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது அவர்கள் அதை சரி செய்யக்கூடிய நிலைமையிலே காணப்படுகிறார்கள். அப்போ நம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை ஆண்டவருக்கு தெரியும். நம்ம என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோம், நம்முடைய குறைபாடுகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேத்தான் ஆண்டவர் நமக்கு அதிலே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த விசுவாச மனிதர்கள் பழைய ஏற்பாட்டு மனிதர்களுடைய விசுவாசத்தை குறித்து நற்சாட்சி கொடுத்த இந்த எபிரேய ஆசிரியர் அதே எபிரேயர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் இந்த காரியத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால், இயேசு கிறிஸ்து தானே இந்த பூமியிலே மனிதராக வந்து சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். அதனால் மனிதர்களுக்கு எந்த விதமான சோதனைகள் வரும், மனிதர்கள் எந்த விதமான பாடுபடுவார்கள் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். மனிதனாக இருந்து பற்றார். நாம் என்ன சிலர் சொல்லலாம், அவர் கடவுள், அவருக்கு மனிதர்கள் படுகிற பாடத்தை அப்படியெல்லாம் சாக்கு போக்கா சொல்ல முடியாது. காரணம் அவர் மனிதராக இருந்து மனிதர்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும் என்பதை அவர் பட்டார். ஆதலால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, நான் இயேசு கிறிஸ்து விசுவாசித்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருக்கிறது, தவறுகிறேன் என்று சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் மனிதர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உண்டு என்று சொல்லி. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலும் இதே காரியத்தை தான் சொல்லுகிறது. 15-16 வசனத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமான கிருபாசனத்தண்டையில் சேரக்கடவும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும், நாம் ஒரு சோதனையில அகப்படுகிறோம், எனக்கு ஒரு பிரச்சனை இதிலிருந்து வெளிவர முடியவில்லை என்று எண்ணுவோம் என்று சொன்னால், இதே காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அவர் அதிலே பாவம் செய்யவில்லை, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியும் மனிதர்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள் வரும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆதலால் உதவி செய்யும்படியாக தேவனுக்கு தெரியாது, புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி யாரும் தயங்கி நிற்க வேண்டியதில்லை. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் கிருபை சகாயம் செய்யும் கிருபையிடம் தைரியமாக கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவும். ஆண்டவர் என்ன செய்வார்? இல்ல இவன் எப்பொழுதும் பெர்ஃபெக்டாக இருக்கிறானா, அப்பொழுதுதான் இவனுக்கு உதவி செய்வேன் என்றெல்லாம் அல்ல. ஆண்டவர் அப்படி பார்த்தால் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு இதெல்லாம் இவர்களை பற்றி எல்லாம் விசுவாசத்தை குறித்து நற்சாட்சி கொடுக்க முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவர்கள் தவறுகிறார்கள், ஆனால் அதை அவர்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறபடியா ஆண்டவர் அதை உணர்த்தும் போது சரி செய்து கொள்ளுகிறார்கள். நாம் எதுவரையில் தேற இருக்கிறோமோ அதுவரையில் ஒரு ஒழுங்கா சீரா இருக்க கடவோம். ஆண்டவர் பூரணர்களை அழைத்து கொண்டு வரவில்லை, மாறாக சாதாரண மனிதர்களை அழைக்கிறார். அவர்கள் குறைவுள்ளவர்கள், அவர்கள் அழைத்துக் கொண்டு படிப்படியாக பூரணராக இருக்கிறார். ஆகவே பூரணராகும்படியாக கடந்து போவோமாக என்றுதான் எபிரேய ஆசிரியரும் சொல்லுங்க. தொடர்ந்து ஆண்டவர் இந்த வசனங்களூடாக நம்ம ஒரு ஆசீர்வதிப்பார்கள்.